பல்லு ரெண்டே பல்லு. ஆமா, ரெண்டே பல்லு தான். நம்ப முடியாதது. சூப்பரா இருக்கு. காய் அடிக்காத கிடா. ஆட்டுக்கு. ஆமா, கரும்போர் கிடா. கரும்போர்ல இது வந்து கடுக்காப்போர் கிடாய். கடுக்காப்போர்னே. ஆமா. குட்டி அப்ப எல்லா கலர்லயும் உளுமா இது? எல்லா கலர்லயும் புளியம்போர் கடுக்காப்போர் உளும். ஆமா. ரெண்டு பல்லுன்னா இன்னும் வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சி இருக்கு. கலர் சேரும்போது நல்லா இருக்கும் கிடாய். நல்லா இருக்கும். ஆமா. என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? ஆனா இது 31,000 சொன்னாங்க. சரி. ஆமா, 27,000க்கு முடிச்சிருக்கு. 31 சொல்லி 27. விலை தகுந்தானா? விலை தகும்ல, ரெண்டு வழி தானே. இன்னும் வச்சு இது பண்ணிக்கலாம். இன்னும் காலத்துக்கு வச்சுக்கலாம். ரெண்டு குட்டி ஆடு. ரெண்டு குட்டி போட்டு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா? 20 நாள் இருக்கும். 20 நாள் இருக்கு. கலர் நல்ல வித்தியாசமா இருக்கு. குட்டி ரெண்டு என்ன குட்டினா? ரெண்டும் கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. அதுவும் சூப்பர். ஆட்டுக்கு பல்லு 6 பல்லு. 6 பல்லு, ரெண்டு குட்டி, ரெண்டும் கிடா குட்டி. எங்க இருந்து வரீங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? தேனியில இருந்து வரோம். சரி. 16 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு 16 சொல்லி 15. ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வாங்கிருப்பீங்களா? என்ன கணக்கு போட்டு வாங்கினீங்க? ஆடு எவ்வளவு, குட்டி எவ்வளவு? குட்டி 2000 ரூபா ரேட். 5. ஆடு 10. சரி. வேற எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? இப்போ இன்னொரு ஆடு 15 ரூபாய்க்கு வாங்கணும். சரி. அது போயிடுச்சு. ஆட்டோல ஏத்தியாச்சு. தேனியில இருந்து எப்படி வண்டி பண்றீங்க? வண்டியில தான், டூலர்ல தான் கொண்டு போவோம். இதை கொண்டு போயிருவீங்களா? எவ்வளவு கிலோமீட்டர்னா? 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் டிராவல் போதுங்க வண்டியில. சரி. அங்க இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கான காரணம் என்ன? கொடியாடு கொஞ்சம் ஆடு நல்லா இருக்கும் சொல்லி தெளிவா. ரெண்டாவது நல்ல விலைக்கு போகுதா? ஆமா, நல்ல விலைக்கு போகுது. அதனால அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாரம். எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 2 உருப்படி. 2 ஆடு 4 குட்டி. ஒரு ஆட்டுக்கு 2 கிடா குட்டி, ஒரு ஆட்டுக்கு ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. இது எல்லாம் பல்லு எப்படி இருக்கும்? தேய்மானம் ஆயிருக்கா? இல்ல பல்லெல்லாம் நல்லா இருக்கு. சரி. குட்டிலாம் என்ன குட்டி? ஒரு ஆட்டுக்கு 2 கிடா மாதிரி, ஒரு ஆட்டுக்கு ஒரு கிடா மாதிரி, ஒரு பொம்மரி. சரி. எவ்வளவு வந்துச்சு? 35 ரூபாய்க்கு வாங்கினது. 2 ஆடு. 2 ஆடு 4 குட்டி. 4 குட்டியோட 35,000 வாங்க. 35,000. எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசி எல்லாம்? இன்னைக்கு கொஞ்சம் விலைவாசி நல்லதா இதாதான் இருக்குது. ஆனா நல்ல ஆடு வரல இந்த சமயம். கொஞ்சம் தை மாசி பங்குன்னா அந்த சமயம் கொஞ்சம் நல்லா. நல்ல டாப் கிடாவா, நல்ல கனத்த கிடாவா வாங்கியிருக்காங்க. எந்த ஊருக்கு போகுது? பந்தல்குடி. பந்தல்குடி. ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? ஒண்ணு கோயிலுக்குண்ணே. கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. எப்படி எதிர்பார்த்து வந்து எப்படி அமைஞ்சது? எதிர்பார்த்து வந்ததை விட நல்லா தான் அமைஞ்சிருக்கு. நல்லா அமைஞ்சது. இல்ல சிலர் வந்து கலர் எதிர்பார்ப்பாங்க. கருப்பு 3 கலர்ல இருக்கும். வந்து இந்த கலர் வெள்ளை கலர் தான் பிடிக்கும். வெள்ளை அதிகமா இருந்ததுதான் பிடிக்கும். சரி. எவ்வளவு நேரம் ஆச்சு இதை வாங்குறதுக்கு? இது வாங்க எப்படி 1.5 மணி நேரம் ஆச்சுண்ணே. எத்தனை பார்த்துட்டு இது அமைஞ்சது? நாங்க ஒரு 7-8 பார்த்தா. சரி. பார்த்து இது ஒண்ணு கொஞ்சம் கண்ணுக்கு பிடிச்சிச்சு. சரி வாங்கியாச்சு. சரி. காயடிச்ச கிடா. காயடிச்சு. பல்லு 2 பல்லு. 2 பல்லு காயடிச்ச கிடா. கருப்பு வெள்ளையில. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? 35 ரூபா சொன்னாங்க. சரி. நாங்களும் தொங்கி 23 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். 23 ரூபா. சரி. மத்த எல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே பார்த்தாச்சுண்ணே. எல்லாமே பார்த்தாச்சு. 23 ரூபா. திருப்திகரமா முடிஞ்சது. திருப்தி சந்தோஷமா முடிஞ்சது. என்ன கோயிலுக்கு போகுது? கூரான்கோட்டை தருமமுனீஸ்வரர் இருக்கு. 3 குட்டி ஆடா வித்தாச்சு. 3 குட்டி ஆடு. 3 கிடா குட்டியா பொட்டையா? 3 கிடாவா? 2 கிடா, 1 கிடா. 2 பொட்டை 1 கிடா. ஆட்டுக்கு பல்லு 2 கிடாய் 1 பொட்டை. என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு நான் முடிஞ்சது சொல்லல. என்ன விலை? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3 உருப்படி 15,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 3 உருப்படி. அந்த குட்டி எல்லாம் கடா குட்டியா? ஆமா. சரி. 26,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 2 ஆடு. அந்த 2 ஆடு 26,000. இது வந்து 15,000 ரூபாய். அது ஆடு நல்ல வசமான உருப்படியா இருக்க. ஆமா. யாரு? அண்ணாச்சி தானா? அண்ணாச்சி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் திருப்திகரமா முடிஞ்சதா? திருப்திகரமா முடிஞ்சதா? முடிஞ்சது. விலை எதுவும் குறைச்சு கொடுத்தாரா கொடுக்கலையா? அவன் 30 ரூபா சொன்னான். சரி. 24க்கு முடிஞ்சது. 25க்கு முடிஞ்சிருக்கு. சரி. நீ போ 1000 ரூபாய் செலவு இருக்கு கொண்டு போறதுக்கா? ஆமா. ரெண்டும் சேர்த்து 27,000. 2 ஆடு. ஆடு தானே? கிடைக்கும். வளர்க்குறக்கா கிடைக்கா? எப்படி இருக்கு நீங்க நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? நிலவரம் கிடாய் ரேட் போய் விழுது. ஆடு கிடாய் ரேட் விழுது. பேரம் பேச முடியல. விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. ஆமா. ஆடுகள் வரத்து நல்லா இருக்கா? வரத்து நல்லா இருக்கு. மூர்த்த டைம்னால அதிகமான ரேட்டுக்கு போகுது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணா மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை. ரைட்டு. வசமான காயடிச்ச கிடா. ஆமாண்ணே. ஆமா. விடுங்க. உள்ள சொல்லுடு. குறுக்க. நல்லா இருக்கு.
இதெல்லாம் பல்லு எத்தனை பல்லு? பல்லு போடல, என்ன பல்லு போடல. பல்லு போடலையா? பல்லு போடல. நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணியாச்சுண்ணே. பல்ல பிடிச்சி போடாத கிடா. பல்ல பிடிச்சி அப்போ ஒரு வருஷத்துல இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. போடாத கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? சும்மா அளவுக்கு வளர்க்க. வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. அளவுக்கு வளர்க்கணும் எல்லாரும் குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க. நீங்க இவ்வளவு பெருசா இல்ல, நாங்க வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு 2 மாடு இருக்கு. சரி. அதே மாதிரி இதையும் அது கூட சேர்த்து போட்டா ஒரு ஹைட்டா வளர்ந்து நல்லா பாரிய தோரணை இன்னைக்கு வீட்டுல. தோரணையா இருக்கும். ஆமா. ரைட். எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மாதிரி கிடாவை பிடிக்கிறதுக்கு? இது நாங்க நேத்து நைட்டு வந்துட்டோம். நேத்து நைட்ல இருந்து அலைஞ்சு சந்தையை அலைஞ்சு ஒண்ணுதான் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப 12 மணி நேரம் ஆயிருக்கு அந்த கடை. 12 மணி நைட்ல தூங்கவே இல்ல. கொசுக்கட்டில படுத்து கிடந்து இப்பதான் கையோட யார் வண்டியில இறக்குறாங்க. அண்ணே நம்ம வியாபாரி. சரி. அண்ணே நமக்கு கறிக்கடை குறி தரான். நம்ம தம்பி நம்ம ஊரு. ரைட்டு. அது சொந்தமா வந்து ஒரே பாசம் வாங்கிட்டு போறான் இன்னைக்கு வந்து. சரி. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 27,000 சொன்னாங்க. சரி. நாங்க 22 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். 27 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா, 5,000 குறைச்சாங்க. 1 மணி நேரம் ஆயிருக்குமே. ஆமா, வளர்ப்பு வாங்கின 1 ரூபா சேர்த்து போடாங்க. எல்லாம் உங்க சேனல்ல பார்த்து வந்தேன். நன்றி. யூடியூப் சேனல்ல பார்ப்பேன், அதுல போட்டிருந்தீங்க, அதை பார்த்து வந்தேன். உங்க தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 குட்டி ஆடு போட்டும். 2 குட்டி ஆடு. விலை சொல்ல விரும்பவில்லை. அகரத்துப்பட்டி. அகரத்துப்பட்டி. ஒன்னே ஒண்ணு வாங்கிருக்கீங்க. காயடிச்ச கிடா. காயடிச்சது பல்லு போடாது. பல்லு போடல. எவ்வளவு உயரம் இருக்கு பல்லு போடாம? என்ன 17,000 ரூபாய் வாங்கணும்னா. 17,000. பல்லு போடலன்னா வருஷம் என்னென்ன? 1 வருஷம் கூட ஆயிருக்கா? இல்ல 6 மாத குட்டி தாங்க. 6 மாசம் குட்டி தான். பல்லு போடல. 1 வருஷம் ஆடுனா பல்லு போட்டிருக்கோம். ஆமா, 1 வருஷம்னா பல்லு போட்டிருக்கோம். ஆமா ஆமா. இது இன்னும் பல்லு போடல. இன்னும் வளர்ச்சி இருக்கப்போ. இது இன்னும் பெருசாகும். அதனாலதான் பிரியப்பட்டு வாங்கணும். இல்லாட்டி நியாயமா இதெல்லாம் 12,000 வாங்க வேண்டியது. சரி. பல்லு போடாதனாலதான் அந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். ரேட்டு அவங்க சொன்னது அப்போ? ஏன்னா அவங்க சொன்னது 23 ரூபா சொன்னாங்க. எப்பா வசமா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. விலையை குறைச்சி 17. ஆமா. இட மதிப்பு பாத்தீங்களா? எதுக்கு இட மதிப்பு 17 கிலோ வரும். 17 கிலோ வரும். என்ன தேவைக்காக? என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கு பல்லு போடாதனாலதான் பிரியப்பட்டு ஒரு வருஷத்துக்கு 2 பெரிய கிடாய வரும். அதுக்காக வாங்கிருக்கு. ரெண்டாவது நம்ம விக்கச்சில கூட நல்ல விலைக்கு வித்துக்கலாம். 30 கிலோ 40 கிலோ வரைக்கும் வளரும். வளரும். ஆமா. அதான் கொடியாடு. அதான் நம்ம ஊர் ஆடோட அம்சமே தான். பல்லு போடாம இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன். ஒரு வருஷம் இருந்தா கூட 50 கிலோ கூட வந்துடும். பாத்துடலாம். பல்லு போடாதனால பிரியப்பட்டு வாங்கினது. சரி. பெரியமா விலை என்ன விலைக்கு முடிஞ்சது? 15. சரி. கிடாக்குட்டி நல்ல சென்னையா இருக்கும் போல. 30 ரூபாயா? ரெண்டும் சேர்த்தா? ரெண்டும் சேர்த்து 31 ரூபா. எதுவும் குறைக்க முடிஞ்சதா? குறைச்ச விலை 40 ரூபா 36 ரூபாய்க்கு குறைய மாட்டேங்குது. அதுக்கு மேல குறைக்க முடியல. கோயிலுக்கு போகுதுண்ணே. எந்த ஊர் போகுது? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க அருப்புக்கோட்டை செம்பட்டியில இருந்து வரோம். சரி. இது என்ன தேவைக்காக? வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு வாங்கிட்டு வரோம். வளர்ப்புக்கு. சரி. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்து எத்தனை வாங்கிருக்கீங்க? 10 குட்டி வாங்கணும்னு வந்திருக்கோம். இப்போ 4 வாங்கியிருக்கோம். சரி. எல்லாமே கிடாவா தெரியுது. ஆடு ஒண்ணு வாங்கணுமா இல்லையா? ஆடு வீட்டுல இருக்கு ஆல்ரெடி. அதனால இப்ப கிடா குட்டி வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கோம். வளர்த்து ஒரு 6 மாசம் கொஞ்சம் கழிச்சு விற்கிறாப்ல. சரி. எல்லாம் இது எல்லாம் எத்தனை மாச குட்டிகள்? இது ஒரு 7 மாசம் இருக்குமா? இருக்கும். 7 மாசம் குட்டி. எல்லாம் காயடிச்சதானா? சரி. உங்களுக்கு வேலை மிச்சம். ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 2000 ரூபா ஒரு குட்டியில குறைச்சிருக்கீங்க. ஆமா. சரிதானா? 15,000 ரூபா. நல்ல கிராஸ் பிரீடுங்க. வளர்க்குறவங்க கையில கிடைச்சா நல்லா இருக்கும். 15,000 ரூபா. நல்ல காம்பு கும்பு எல்லாம் நச்சுன்னு இருக்க. 15. பல்லு நல்லா இருக்க. இங்க வேம்பாடு இருந்து வரேன். இன்னைக்கு எப்படி இருக்கு? சந்தை பலம் இல்ல. பரவாயில்ல. ஆமா. நினைச்ச குட்டியை வாங்க முடியாது. ஆமா. சரி. இத பத்தி சொல்லுங்க. நீங்க வாங்கினத பத்தி. 15,000 ரூபா ஒரு 3 மாத சேலை இருக்கும். சரி. அதனால ஒரு ஆடு நல்ல சைஸான ஆடு. நல்ல அம்சமா இருக்க. நல்ல அம்சமா இருக்கு ஆடு. கலர் நல்ல கிராஸ் வடக்கத்தி ஆடு மாதிரி. ஆமா. 3 மாசம் சேனா என்ன? ஆமா. சொன்னது எவ்வளவு சொன்னாங்க? சொன்னது 17,000 சொன்னாங்க. சரி. 15,000 முடிச்சு 3000 குறைச்சு 15க்கு வாங்கிருக்கீங்க. ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? 16,000. நம்ம வேண்டிய ஆளு 16,000. 2 பொட்டையா கிடாவா? பொட்டை செனக்குறாள். 2 செனக்குறாள். ஆமா. தலையத்து செனக்குறாள். 8 16,000 ரூபா. சந்தையில வாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்சாலு. அதனால விரும்பி கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. ஆமா. எந்த ஊர் போகுது? இது அச்சங்குளம் போகுது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தேனியில இருந்து. தேனியில இருந்து. எப்படி எவ்வளவு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? வாங்கதே வந்தோம். என்னது ஆடா கிடாவா? ஆடு கடா குட்டி. வளர்ப்புக்கா கறிக்கா? வளர்ப்புக்கு. எவ்வளவு வாங்க வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? என்னென்ன ரகத்துல வாங்கிருக்கீங்க? ஒரு 5 மாசம் குட்டி வாக்கில் வந்து ஒரு 5 குட்டி வாங்கிருக்கேன். சரி. அப்போ ஒரு பெரிய ஆடு ஒன்று வாங்கியிருக்கு. தாய் ஆடு குட்டி 2 குட்டியோட சேர்த்து வாங்கியிருக்கேன். சரி. அது விலை கொஞ்சம் அதிகம்.
20 குட்டி எடுக்கலாம்னு வந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கு. எடுத்திருக்கேன். என்ன தேடிட்டு இருக்கேன், குட்டி தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. 25 ரூபா சொன்னாங்க. 25 நல்ல பெருசா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. குட்டி என்ன குட்டி? பொட்டையா கடாவா? கிடா குட்டி. 2 கிடா குட்டி. பல்லு எப்படி இருக்கு? பல்லு பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்ல. சரி, அப்ப ஆடு வளர்ப்புல அனுபவம் இருக்கு உங்களுக்கு. இல்லன்னா வாங்க மாட்டியா? கிடா குட்டிக்காக தான் வாங்கினது. சரி சரி. ரெண்டுமே கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. சரி, சொன்ன விலை என்ன? கேட்டது என்ன? 25, 22 வாங்கணும். 22. அதுக்கு மேல குறைக்க முடியல. பிரிச்சு பார்த்து கணக்கு பாத்தீங்களா? பார்த்தோம். ம். குட்டி 6 12. அது ஒரு 10 வச்சுக்கலாம். வளர்த்தா நமக்கு அந்த காசை எடுத்துக்கலாம். குட்டி ஒரு 4 மாசத்துல எடுத்துக்கலாம். 4 மாசத்துல எல்லாத்தையும் டோட்டலா எடுத்துடலாம். இல்ல முதல்லவே எடுத்துடலாம். குட்டி எடுத்துடலாம். எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? நல்ல விலைக்கு நல்ல காசு தான். சரி, வளர்ப்பு குட்டிக்கு நல்ல ஆட்கள் நல்லா வந்திருக்கா? நிறைய வந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க வெளியூர்காரங்க? இன்னைக்கு நாகர்கோயில்ல இருந்து 2-3 கஸ்டமர் நல்ல கஸ்டமர் வந்திருந்தாங்க. சரி, நாகர்கோயில், கோயில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை 4 கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இது ஒரே ஒரு குட்டி வச்சிருக்கீங்க? எங்க போகுது? பாலாக்கண்ணி ஆசைக்கு வேணும்னாப்ல எங்க அண்ணனுக்கு. சரி, வேணும்டா தம்பி, எனக்கு வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுத்து சண்டை ஓட்டாப்ல. என்ன வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். பொட்டையா கடாவா? எவ்வளவு கிடா குட்டி? எவ்வளவு? அவங்க 8000 சொன்னாங்க. 6700. 6700. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் சொல்லுங்க. ஆடுகள் வரத்து, விற்பனை, வெளியூர்ல இருந்து வந்த ஆளு வாங்குற விலை? அது விலை நல்லா சௌரியமா தான் இருக்கு. சௌரியமா இருக்கு. பரவாயில்ல. இன்னைக்கு எல்லாமே 27 வாங்கியிருக்கு மாதிரி. முகூர்த்த நாள்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் ஆடுகள் அதிகமா இருக்கு. ஆடு வரது இருக்கு, விற்பனை இல்ல. அவ்வளவு சரியா விற்பனை இல்ல. சரி சரி. இது என்னது? 2 கிடாவா? 2 கிடா மாதிரிண்ணே. 2 கிடா. காயிடுச்ச கிடாவா? காயிடுச்சு மாதிரி தான். பல்லு 2 பல்லு. 2 பல்லு. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இப்போ வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்கு. வளர்ப்புக்கு இது வளர்ப்பு இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு தைப்பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க? 27,500. ரெண்டும் சேர்த்து 27,500. இட மதிப்பு பாத்தீங்களா இல்ல பிடிச்சிருக்குன்னு வாங்கிருக்கீங்களா? இடப்பு மதிப்பு என்ன ஒரு 16 கிலோ வரும். 16 கிலோ ஒவ்வொன்னும். எத்தனை உருப்படி பிடிச்சிருக்கீங்க? 4 உருப்படி பிடிச்சிருக்கோம். 4 நல்ல தரமா இருக்கா? என்ன தேவைக்காக? ஃபங்க்ஷனுக்கா? வளர்ப்புக்கா? கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு. பொட்டையா கடாவா? எல்லாமே 4 கிடா. 4 கிடா. எல்லாமே பல்லு ஒரு 4 இருக்குமா? 2 பல்லு. எல்லாமே 2 தான். பாக்க அட்டகாசமா வளர்த்திருக்காங்க. 4 கிடா. என்ன விலை சொல்லி எவ்வளவுக்கு முடிஞ்சது? எவ்வளவு? 40 ரூபா 39 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 40 ரூபா சொல்லி 39 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 40 சொல்லி 39. நல்ல விலை குறைச்சிருக்காங்க. நல்ல இட மதிப்புலாம் பாத்தீங்களா? 4 சேர்த்து எவ்வளவு இருக்கும்? 15 கிலோ வரும். ஒவ்வொன்றும் 15 கிலோ. நல்ல அருமையா பிடிச்சிருக்காங்க. எந்த ஊர் போகுதுனே? எந்த ஊர் போகுது? நாங்க சிவகாசி. சிவகாசி போகுது. 19,000 ஒரு கிடா. நல்ல கலரே வித்தியாசமா இருக்க. வாங்கின கலரே இந்த மாதிரி கலர் தான் எதிர்பார்த்தீங்களா? இல்ல நாங்க வர எந்த கலர்னாலும் சரி பார்த்து வாங்கணும். கோயிலுக்கு எந்த கலர்னாலும் மனசுக்கு பிடிச்சதை கொண்டு போகணும். ஆமா. எப்படி எங்க இருந்து வரீங்க? திருவேங்கடத்துல இருந்து வரோம். திருவேங்கடத்துல இருந்து. காயடிச்ச கிடாவா? எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்குனீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? 22 ரூபா சொன்னாங்க. நாங்க 19 ரூபாய்க்கு வாங்கணும். 22 சொன்னதை 19. ஆமா. இட மதிப்பு பாத்தீங்களா? வேற என்ன இதெல்லாம் பாத்தீங்க? இல்ல ஒண்ணு 20 கிலோ அவ்வளவுனாங்க. ரைட் 20 ரூபாய்க்கு. சரி. எப்படி இருக்கு நேரடியா சந்தையில வந்து வாங்குற அனுபவம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? அங்கிட்டும் இல்ல இன்னைக்கு தான் போஸ். விலை எல்லாம் குறைக்க முடியாது. அங்கிட்டும் இல்ல இங்கிட்டு பரவாயில்ல. 2500 ஒரே ஒரு குட்டி, பொட்டை குட்டி, கடா குட்டி. ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? ஆடு இருக்கு. இது ஆடோட சேர்த்து இதை போட்டு வளர்க்கலாம்னு வைக்க. அப்புறம் இதுக்கு பால் போடணுமே. ஆடுல ஆடு இருக்கு. நல்லா இருக்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 19,500. வளர்ப்புக்கு தானா? இப்படி அசமா இருக்க. கன்னி ஆடுல பெரிய சைஸ். குட்டி இருக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? நிற சேனை. பல்லு நல்லா இருக்கா? சுத்தமான கருப்பு கிடையாது. கால்ல 2 கால்ல மட்டும் வெள்ளை. ஆமா, வெள்ளை விழுந்து. கிடா காயடிச்சது. கடா. பல்லு 4 பல்லு. சரி, ரைட். இத வாங்கின கதையை சொல்லுங்க. எதுக்காக வாங்கிருக்கீங்க? வாங்கினது தைப்பொங்கலுக்கு தனியா வளர்த்து தைப்பொங்கலுக்கு அறுப்புக்கு கொடுத்ததா வாங்கியிருக்கேன். சரி. ரைட். விலை 14,200. 14,200. கறி ஒரு 15 கிலோ வருமா? 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். சரி. வளர்த்து இது பண்றதுனால நமக்கு தைப்பொங்கல் வரையும் வளர்த்து வைக்கணும். இப்ப என்ன கொஞ்சம் வாடலாம்.